டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய ராணுவம் 210 பாலஸ்தீனர்களை கொலை செய்து 4 பணைய கைதிகளை மீட்டிருக்கின்றது. காசாவினுடைய மத்திய பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம். தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்கான தாக்குதலில் முன்னர் 55 பேர், பின்னர் 90 பேர், இப்பொழுது 210 பேர் என்று மரண எண்ணிக்கை உயர்வடைந்து செல்லுகின்றது. 400 பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் வாழுகின்ற பகுதியில் மக்கள் வெள்ளத்தின் நடுவே ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் உறுப்பினர்களினால் இவர்கள் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த 4 பேரில் 3 ஆண்கள் ஒரு பெண் என்றும் கூறப்படுகின்றது. இவர்களை மீட்பதற்காக நடைபெற்ற யுத்தத்திலே இஸ்ரேலிய படைவீரர் ஒருவர் மரணமடைந்ததாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. மத்திய காசா பகுதியில் இருக்கின்ற அல் நுசைரியாட் பகுதியில் இது நடைபெற்றிருக்கின்றது. பணைய கைதிகள் அனைவரும் நலமாக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இதில் ஒருவர் 25 வயதுடைய நோவர் அர்காமனி, இன்னொருவர் 21 வயதுடைய அல்மக் மெய்ர்ஜன், மற்றவர் 27 வயதுடைய அண்ட்ரே கொஸ்லோவ், இன்னொருவர் 40 வயதுடைய சலோமிசிவ். இந்த 4 பேரும் இசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி ஹமாஸ் அமைப்பினரால் ஒரே இடத்தில் இருந்து பிடித்து செல்லப்பட்டவர்களாகும். இவர்கள் தங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்த புகைப்படங்களும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. தாக்குதலுக்கு முன்னதாக இஸ்ரேலிய விமானங்கள் 2 ஹமாஸினுடைய இலக்குகளை நோக்கி குண்டுவீச்சுக்களை நடத்தியது. இவர்களில் 3 பேர் ஒரு கட்டிடத்திலும் 4வது இன்னொரு கட்டிடத்திலும் இருந்திருக்கின்றார்கள். பொதுமக்களுக்கு இடையே இவர்கள் வைக்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேல் கூறுகின்றது. பொதுமக்கள் இருக்கும் இதய பகுதியில் நடந்த காரணத்தினால் பெரும் இழப்பு பொதுமக்கள் இழப்பாக மாறியிருக்கின்றது. 116 பேர் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்டார்கள். இவர்களின் 40 பேர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் மரணமடைந்து விட்டார்கள். இப்பொழுது 4 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் இந்த மாத முடிவில் வெளியாக இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக ராணுவத்தில் எந்தெந்த நாடுகளினுடைய ராணுவம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுகின்றது என்கின்ற தகவல் வெளியாகின்றது. இதில் இஸ்ரேலிய ராணுவமும் இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய அம்பாசிடர் கிலாட் ஏர்டன் இது பற்றி கூறுகின்ற பொழுது இதை நான் வெறுக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய ராணுவம் ஒழுக்கமுள்ள ராணுவம், ஆனால் ஒழுக்கம் இல்லாதவர்கள் செய்த வேலை இது என்றும் அவர் தன்னுடைய ஆத்திரத்தை கக்கியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து. இவ்வாறு இஸ்ரேலிய ராணுவத்தை கருப்பு பட்டியலிட்டு ஒரு பயங்கரமான ராணுவம் என்று கூறுகின்ற பொழுது பயங்கரவாத அமைப்பாகிய ஹமாஸினருக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹெட்ஸ் கூறுகின்ற பொழுது ஐநா அமைப்பு இதற்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளும் என்று கடுமையாக கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த கருப்பு பட்டியலில் இஸ்ரேலிய ராணுவம் மட்டுமல்ல, பாலஸ்தீன ஹமாஸ் ராணுவம் மற்றும் பாலஸ்தீன ஜிகாத் ராணுவம் இவர்களும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டினுடைய ராணுவம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுமாக இருந்தால் அதன் பின்னர் அவர்கள் தலை நிமிர்வது மிக மிக இயலாத காரியம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழுடைய அவசர செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.